உண்மையான ஹீரோனா யாரு? யாருக்கும் பயப்படக்கூடாது, குறிப்பா சங்கி கூட்டத்துக்கு பயப்படக்கூடாது. வில்லனோட சதி திட்டங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிக்கணும். இதை யார் இப்ப தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறா? நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 இருக்காங்க. அதை குறைப்பதற்கான முயற்சியை ஒன்றிய பாஜக அரசு எடுத்துச்சு. மோடி எடுத்தாரு. டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த மசோதாவுக்கு இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர், ஒரே தலைவர் தீ வச்சு கொளுத்தி நம்முடைய தலைவர் தான் அந்த திட்டத்தையும் தவிடுபொடி ஆக்கினார். இப்ப சொல்லுங்க, யாரு ரியல் ஹீரோ? களத்துல இறங்கி மக்களுக்காக போராடுற ஒரு தலைவர் தான் ரியல் ஹீரோ. உங்களுக்கு ரியல் ஹீரோ வேணுமா, அட்டக்கத்தி வேணுமா? ரியல் ஹீரோ வேணும்னா அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களை நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பெரம்பூர் பகுதி மக்களை ஈஸியா ஏமாத்திடலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல்ல அதை நீங்க முறியடிச்சு காட்டணும். செய்வீங்களா? புதுசா வந்தவங்க எல்லாம் புது கதை விடுறாங்க. திமுகவை நான் அழிச்சிருவேன், திமுகவை ஒழிச்சிருவேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேணாம், நான் சொல்றேன். பேருங்க அண்ணா 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? திமுகவை அழிச்சிருவேன்னு இப்ப நிறைய பேர் கிளம்பி வராங்க. எங்களை குழி தோண்டி புதைச்சிருவேன்னு சொல்றாங்க. குழி தோண்டுவாங்க, எங்களுக்கு 4 அடி குழி தோண்டுவாங்க. அவங்க குழி தோண்டி முடிக்கிறதுக்குள்ள நான் 8 அடி வளர்ந்திருப்பேன், திமுக காரன் வளர்ந்திருப்பான். பக்கத்துல எனக்கு 8 அடிக்கு குழி தோண்டுவான், அப்ப நான் 16 அடி வளர்ந்திருப்பேன். என்னெல்லாம் திமுக காரனெல்லாம் யாரும் குழி தோண்டி எல்லாம் புதைக்க முடியாது. அப்படி என்ன குழி தோண்டி புதைக்க நினைக்கிறான்ல, அவனை நான் குழி தோண்டி புதைப்பேன்னு பேருங்க அண்ணா சொன்னார். அப்படி இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படி சில பேர் கணக்கு போட்டுக்கிட்டு நீங்க இந்த பெரம்பூர் தொகுதிக்கு வந்திருக்கிறாங்க. உங்க மேலேயும் டவுட், சந்தேகத்தினாலதான் இன்னைக்கு 2 தொகுதியில போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஆனா ஆர்டி சேகருக்கு தெரியும் பெரம்பூர்ல வெற்றி நிச்சயம் தெரியும். அதனாலதான் உங்களை நம்பி உங்க மேல நம்பிக்கை வச்சு இங்க போட்டி போடுறாரு. அவருடைய நம்பிக்கையை உண்மையாக்குங்க. இந்த பெரம்பூர் வரலாற்று பிழையை செஞ்சிடக்கூடாது. வரலாற்றுல முக்கியமான முடிவை, சரியான முடிவை பெரம்பூர் மக்கள் எடுத்தாங்கிறத இந்த தேர்தல் மூலம் நீங்க நிரூபிச்சு காட்டுங்க.